அடிப்படல இல்ல? இல்ல. சித்தி, இவளால நிக்கவே முடியலையா? அதுக்குள்ள மேடம் ஓடலாம் பாக்குறாங்க. இதோ கொஞ்ச தூரம் ஓடுனதுக்கே இப்படி விழுந்து வாடுறா. இந்த லட்சணத்துல நீ ஆடி என்ன வேற ஜெயிக்க போறியா? இப்பவே தெரிஞ்சு போச்சு, நீ என்கிட்ட தோத்து சவால் விட்ட மாதிரி உன்னோட நாட்டிய பள்ளிய க்ளோஸ் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடதான் போற. அப்படி ஒண்ணு நடக்கணும். அப்பதான் அந்த ரகுராம் முகத்துல கரிய பூசின மாதிரி இருக்கும். உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. என் பெரியப்பா முகத்துல கரிய பூசணும்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் உங்க முகத்துல கரிய பூசிட்டு இருக்கீங்க. உங்க ஆயுசுக்கும் அவரை அசிங்கப்படுத்துறதுக்கு உங்களால முடியாது. ஆனா நடக்க போற டான்ஸ் போட்டியில நான் நினைச்சதான் நடக்க போகுது. என் பெரியப்பாவை சீண்டாம விட்டிருந்தா நான் இப்ப கூட ஹாஸ்பிட்டல் பெட்ல தான் இருந்திருப்பேன். ஆனா சீண்டிட்டீங்க. அதோட பலன் இப்ப நான் ஓடுறேன். இதே மாதிரி போட்டியிலயும் ஆடி ஜெயிப்பேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ் தான். நடந்து வர்றதுக்கே இப்படி மண்ணை கவ்விட்ட. உன்னால எந்திரிச்சு நின்னு ஆடலாம் முடியுமா? ஏன் முடியாது? வீல் சேர்ல இருந்து சவால் விட்டவ இன்னைக்கு உங்க முகத்துக்கு முன்னாடி நின்னு சவால் விட்டுட்டு இருக்கா. சவால்ல மாயா ஜெயிச்சும் காட்டுவா. மாயா, நீ வா மாயா, போலாம். ஏய் மாயா, பாத்து. ஆணவத்துல சிரிக்காதீங்க. கடைசியா மண்ணை கவ போறது நீங்க தான். நீ வா மாயா, போலாம். நான் நல்லா இருந்து அந்த புவனாவும் அருந்ததியும் சவால் விட்டிருந்தா உங்க சவாலுக்கு என் பொண்ணு தன்னோட நாட்டிய திறமையால பதிலடி கொடுப்பான்னு பெரியப்பா பதில் சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா எனக்காக தானே அவங்களுடைய கிண்டலையும் கேலியையும் பொறுத்துக்கிட்டு வந்தாரு. பெரியப்பாவுக்காக நான் எந்த வலியும் தாங்குவேன் பாட்டி. மாயா, இந்தா. இந்த வைராகியம் தான் மாயாவை இவ்ளோ சீக்கிரம் நடக்க வச்சிருக்கு. ஏன் டான்ஸ் கூட ஆட வச்சிருக்கு. அவங்க சவால் விட்டதுதான் இவளை இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. இல்லனா தன்னால நடக்க முடியாதுன்னு நம்பிக்கிட்டு பெட்லயே படுத்து கிடந்திருப்பா. மாயா இந்த அளவுக்கு குணமாகி வந்ததை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக அவங்க 2 பேருக்கும் நாம தான் நன்றி சொல்லணும். சாப்பிடு. தண்ணி குடிப்பா. தண்ணி குடி. பாத்து, தண்ணி குடி. பாத்து மெதுவா. பொன்னி, உங்க புள்ளைய பாருங்க, அவளுக்கு எப்படி எல்லாம் சேவை பண்றானு. இதெல்லாம் இவனுக்கு தேவையா? நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஒரு நேரம் வரும். அன்னைக்கு வச்சுக்கிறேன் இவள. மாயா, அந்த அருந்ததி இருக்கால, அவ இது வரைக்கும் ஆடின டான்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்கா. அதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீ அத பார்த்தனா அவளோட மைனஸ் என்ன பிளஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அவளையும் தாண்டி ஆடலாம். கதிர், அந்த வீடியோ காட்டு. பாரு. எப்படி வெறித்தனமா ஆடுறா பாரு. ஆமா, டான்ஸை விட அவகிட்ட அந்த வெறி தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் அவகிட்ட இருக்கிற கலை காணாம போயிடுது. வெறி இல்லாம உண்மையிலேயே ஒரு அர்ப்பணிப்போட ஆடினா நாட்டியத்தோட லயம், பாவம், நயம் இவகிட்ட எல்லாமே வெளிப்படும். ரொம்ப நல்லா ஆடுறா. ஏய், என்ன நீ? அவ நம்மளோட எதிரி. அவளை போய் நீ பாராட்டிக்கிட்டு இருக்க. அவ அருமையா ஆடுறா. அத மனசார பாராட்டணும். அருந்ததிய ஜெயிக்கணும்னா ஒரே வழி, ஜெயிக்கணுங்கிற வெறி இல்லாம நாட்டியத்தை அர்ப்பணிப்போட ஆடணும். நான் ஆடுவேன். ஏமாயா, சரி, உட்காருங்க.
எதுக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உட்காருங்கம்மா, சொல்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க. அப்புறம் ஸ்ருதி, டான்ஸ் பிராக்டிஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போய்கிட்டு இருக்கு மேடம். பார்த்தேன், உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். மாயா மேடம் நல்லா சொல்லி தராங்க. காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு ஸ்ருதி, இது அருந்ததி நாட்டிய ஆலயா. இங்க வந்து அவளை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்க கூடாது. நீ அந்த மாயாவோட டான்ஸ் ஸ்கூல்ல இருந்து நின்றணும். இங்க பாருங்க, இதுல 2 lakhs இருக்கு. இத வச்சுக்கோங்க. இவ மாயாவோட டான்ஸ் கிளாஸ்ல ஆடக்கூடாது. அது எப்படிங்க முடியும்? பாவம் அந்த பொண்ணு உயிரை கொடுத்து இவளுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் மேடம், அது அவங்களுக்கு பண்ற துரோகம் இல்லைங்களா? துரோகம் தான். அத சரி கட்ட தானே இவ்ளோ பணம் உங்களுக்கு தரேன். அவங்க டான்ஸ தாண்டி தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம என் பொண்ணோட உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. ஒரு தடவை ஆக்சிடென்ட்ல இருந்து அந்த மாயா காப்பாத்திட்டா, திரும்பவும் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காதுன்னு நிச்சயம் இல்லையே.